நம்ம காலையிலேயே ஒரு செய்தியை பார்த்திருப்போம். அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஐடென்டிஃபைடான ட்ரோன்கள் பலது பறந்துகிட்டு இருக்கு. அதுவும் நியூஜெர்சி, நியூயார்க் இந்த பகுதிகள்ல. அத சுட்டு வீழ்த்த முடியாம அமெரிக்க தரப்பு வந்து திணறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருந்தாலுமே, ட்ரோன்கள் அப்படியே கண்ல விரல் ஆட்டிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஒரு காரணத்தினால அந்த ட்ரோன்கள்லாம் பெருமளவுல பறந்துட்டு இருக்கறனால, நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரவரியா ஷட் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. மிக பெரும் இழப்புகள் தான். இது ரஷ்யாக்குள்ள, உக்ரைனுக்குள்ள இது போல பல விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். ஈரானா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும் இந்த பகுதியெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். சிக்கலுக்குரிய பகுதி. ஒரு நாடு போர்ல இல்ல. பட் இருந்தாலும் இது போல ட்ரோன்கள் இருக்கு. அதுவும் அமெரிக்கா போல நாடுகள்ல வந்து ட்ரோன்கள் பறந்துட்டு இருக்கும்போது, ஏர்போர்ட்லாம் வந்து குளோஸ் பண்றாங்க அப்படின்னா, மிக பெரும் இழப்பு எக்கனாமிக்கலி அந்த நாடுக்கு ஏற்படும். இது போல சும்மா சும்மா வீம்புக்குன்னு யாராவது ஒரு நாடு யார்கிட்டயாவது குடுத்து இது போல ஏவி விட்டுருந்தாங்க அப்படின்னா, யார் தரப்புல இருந்து ஏவி விட்டாங்க? இப்ப வரைக்கும் காசஸ் கண்டுபிடிக்க முடியலையாம். எந்த பகுதியிலிருந்து வந்துச்சு? யாரால ஏவப்பட்டதுன்னு எந்த ஒரு விஷயத்தையுமே அமெரிக்கானால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கனால, எதிர்காலத்துல மிக பெரும் சிக்கலை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு ஏற்படுத்திரும். அப்படிங்கிற போல அனலிஸ்ட் தரப்பு வந்து கவலைகள் வந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி அமெரிக்கா சமாளிக்க போறாங்க? நாடுகள் என்ன மாரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இதுக்கு மேல எடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தலாம். இப்போ எந்த டிலேயுமே இல்லாம ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்குள்ள போயிரலாம். முதல்ல உக்ரைன்ல பார்த்தரலாம். ரஷ்யாலயும் சரி, உக்ரைன்லயும் சரி தீவிரவாத தாக்குதல்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உக்ரைன்ல டென்ப்ரோ பகுதி இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதியில இந்த டிசிசி எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க இல்லையா? அதுல ஒரு ஹெட் மாரி இருப்பார் போல இருக்குது. அ அவரு வேலைக்காக எப்பவும் போல அந்த ஆஃபீஸ் பில்டிங்க்கு வரும்போது, திடீர்னு அங்க ஒரு குண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிருக்கு. இதனால அங்க ஒரு நபர் இறந்துட்டதா சொல்லப்பட்டிருக்கு. யாரு, எப்பேர்ப்பட்ட பதவியில இருக்கிறாங்க, எந்த தகவலும் இல்ல. சில நபர்கள் காயமடைந்ததா சொல்லப்பட்டு வருது. சைடுல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். ஸோ அது அந்த டைம்ல நடந்த இன்சிடென்ட் தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி, உக்ரைனோட எஸ்பிஓ இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சைடுல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இந்த நபர் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இவரோட ப்ரொஃபைல்ஸ்ல எடுத்து நோண்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்குது, இவர் ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவுல லிங்க் இருக்குதுங்க அப்படிங்கிறது போல அதுக்கான இமேஜும் சைடுல லோட் ஆயிருக்கும். இவர் மனைவியோட ரஷ்யாக்குலாம் போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது போல. ஸோ இந்த ஒரு காரணத்தினால, இவரு தான் பெருமளவுல ரஷ்யாவுக்கு ஆதரவா இது போல செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்ற கோணத்துல வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப எப்படின்னா, இவர் தரப்புல கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இவரோட நண்பர்கள் இவங்கள எல்லாம் வாலண்டியரா வந்து பார்த்தீங்கன்னா, டிசிசி எம்ப்ளாயீஸ் புடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இது ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் இவர் குண்டு வச்சதா சொல்லப்பட்டது. அரசியல் புதுசுல போலியான தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப டிசிசில வந்து பிடிச்சுட்டு போறதுக்கு வந்து பிடிக்காம இவர் இது போல வச்சதா சொல்லப்பட்டு வருது. இப்ப பிடிபட்டிருக்கிறாங்க. இப்ப இவருக்கான தண்டனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரண்ட் லைனுக்கு போயிரியா? அப்படிங்கிறது போல தான் மிக பெரும் தண்டனையா இருக்கும் அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. இல்ல இவர் ரஷ்யாவோட ஏஜென்ட்டா இருந்தா, ட்ரீட்மெண்ட் வேற மாரி இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ என்ன மாரியான முடிவுகள் உக்ரைன் தரப்புலருந்து எடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தலாம். சரிப்பா ரஷ்யாக்குள்ள தீவிரவாத நடவடிக்கை அப்படிங்கிறியே, அது என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யால வந்து பார்த்தீங்கன்னா, விமானங்கள் ஃபைட்டர் ஜெட்ட வச்சு எப்ப பாரு ஒருத்தர் குண்டு போட்டுருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஒரு தீவிரவாத நடவடிக்கை அங்க ரஷ்யாவோட ஏர் பேஸ நடத்திடலாமா அப்படிங்கிறது போல சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யாவோட SU-30 ரக விமானத்து மேல தீ விபத்து ஏற்பட்டு அத ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணி வச்சிருக்காங்க. உக்ரைனோட தீவிரவாதிகள் அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. ரஷ்யா தரப்புலருந்து கிளைம் பண்றாங்க. மேபி இது யாரு என்னன்னு தெரியல. பட் ஆனா இது போல வீடியோ பதிவுகள் உக்ரைன் தரப்புலருந்து பெருமளவுல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ரஷ்யாவோட கர்ஷ்னோடார் கிராய் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ஒரு விபத்து நடந்திருக்கு. இதனால என்ன மாரியான நடவடிக்கைகள் ரஷ்யா எடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தலாம். ஸோ இருதரப்புலயும் இது போல விஷயங்கள் இருக்கு. எல்லாத்துக்கு மேல உக்ரைனோட எஸ்பியு சீஃப் முன்னாள் சீஃப் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா புடான் அவர்கள் இருக்காரு. இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து உருவாக்கக்கூடிய ஒரு நபர். உக்ரைன் லீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் கூட இருக்கு. அதோட ஃபவுண்டர்னே வச்சுக்கலாம். எனக்கு இவர் பேர் வாயில வரல. ஸோ இவர் வந்து சைட்ல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ குடுத்துருக்காரு. இப்போதைக்கு ரஷ்யால இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா இவர் தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரும் குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் இவர் ஒரு உக்ரைனியன் தானே. ஸோ மிக பெரும் குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. பலவிதமான உக்ரைன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள அங்க இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ வச்சு வெளிய குடுக்குறாங்க. இது எதுக்காக இந்த இந்த ஒரு டாபிக் எடுத்துட்டு வரேன் அப்டின்னா, இவர நான் ஹைலைட் பண்றேன் அப்டின்னா, உக்ரைன்ல தீவிரவாத நடவடிக்கைகள் நடக்குது. இப்ப இவரு வந்து ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல இது போல ஒரு இன்டெலிஜென்ஸ் யூனிட்ட உருவாக்கக்கூடிய அ டைம்ல இருந்திருக்கிறாரு. அந்த டைம்ல வந்து இவர் தான் சீஃபா இருந்திருக்கிறாரு உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ்க்கே. ஸோ மிக பெரும் அளவுல இவருக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, விசுவாசமான நபர்கள் பலரும் உக்ரைன்ல இப்பவும் இருக்கிறதுக்கு அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அரசல் புரசலா வரக்கூடிய தகவல்கள் 2 டெலகிராம் சேனல் எடுத்து பார்க்கும்போது, சில பல விஷயங்கள் இந்த சாட்ஸ் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது, ஒன்ஸ் மேற்குலக நாடுகள் அவங்களோட ட்ரூப்ஸ உக்ரைனுக்குள்ள அனுப்பிச்சதுக்கு அப்புறமா, உக்ரைனுக்குள்ள ஒரு மிக பெரும் ஆ ரிவோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவு நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு காரணத்தால எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் வருது.
2வது இப்ப இந்த வீடியோ பதிவு லோட் ஆயிருந்தது இல்லையா? அந்த எஸ்பிஓ சீஃப். எதுக்காக இந்த இவரு இப்ப இந்த செய்தி எடுத்துட்டு வந்தேன் அப்டின்னா, அவரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? குழந்தைங்கள வந்து பார்த்தீங்கன்னா வித்தர்றாங்க. இந்த குழந்தைங்கள எதுக்காக வந்து மேற்குலக நாடுகளுக்கு விக்கிறாங்கன்னா, ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்காக விக்கிறாங்க. இது மிக பெரும் சிக்கலா இருக்கு. அதிக அளவுல குழந்தைகள், பெண்கள், காயமடைஞ்ச உக்ரைனோட வீரர்கள்லாம் வித்துட்டு இருக்காங்க. கள்ள சந்தையில போய் இது பரவலா இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் தான். இது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப ஹைலைட் பண்ற மாரி இவரு ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்காக இந்த செய்தியில இவரு வந்தாரு. இப்ப தீவிரவாத நடவடிக்கை நடக்கிறனால, இது போல கனெக்ஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது, மேபி ஒரு மிக பெரும் தாக்குதல்கள் உக்ரைன்குள்ள இருந்து மேற்குலக நாடுகளோட படைகள எடுத்து சண்டை பிடிக்கிறதுக்கு, அவங்க ஒரு ரிவோல்ட்டுக்காக ஒரு தனியா ஒரு எப்படி ஃப்ரீ லீஜியன் ஆஃப் ரஷ்யாங்கிறாங்க. அந்த மாரி ஃப்ரீ லீஜியன் ஆஃப் உக்ரைன் ரெடி ஆயிட்டு இருக்கா? அப்படிங்கிறது போல கேள்விகள் பரவலா வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உக்ரைன் தரப்பு வந்து விழிச்சுக்கிட்டு, சில பல முக்கியமான முடிவுகள் இதுக்கு மேல எடுப்பாங்க அப்படின்னுலாம் சொல்லப்பட்டு வருது. அப்புறம் இந்த டிசிசியோட பிரச்சனைக்கே வந்தலாம். இப்ப கூட சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். ஒரு டிசிசி எம்ப்ளாயீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல ஓடுற ட்ரெயின்லேருந்து எட்டி குதிச்சுக்கிறாரு. ஆக்சுவலா கை, கால் ஏதாவது உடையுது அப்படின்னா, புடிச்சுட்டு போமாட்டாங்க இல்லையா? மொபைலைசேஷன் பண்ண வேண்டியதில்ல. ஸோ அதுக்காக தப்பிக்கிறதுக்காக இது போல அ கை, கால உடைச்சுக்கிறாங்க அப்படிங்கிற போல குற்றச்சாட்டுகள் வருது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மேபி புரொபகண்டாவா கூட இருக்கலாம். பட் ஆனா இது போல செய்திகள் பரவலா வந்துகிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வந்து எம்ப்ளாயீஸ் வந்து புடிச்சுட்டு போறாங்க, ஆளுங்கள புடிச்சுட்டு போறாங்க இல்லையா? ஏன் உக்ரைனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல சர்ச்சைகள், கலவரங்கள் எதுவுமே உருவாகல. மக்கள் தரப்புல இருந்து பெருமளவுல எதிர்ப்பு இருக்குல்ல. நம்ம சில பதிவுல பார்த்துருப்போம். மக்கள்லாம் கூடி நின்னு எதிர்ப்பு காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா பெருமளவுல உக்ரைன்ல வரலையேப்பா அப்படிங்கிறது போல ஒரு கேள்விகள் இருக்கு இல்லையா? இதுக்கான பதில் என்னன்னா, அரசல் புரசலா வரக்கூடிய தகவல்கள். பட் ஆனா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதாவது இந்த மொபைலைசேஷன்ங்கிறது அ பரவலா உக்ரைன் முழுக்க நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஒரு ஒப்லாஸ்ட்லயும் அதுவும் ஒரு பர்ட்டிகுலர் பகுதிகளையும் நடக்க ஆரம்பிக்குது. இப்போ உதாரணத்துக்கு இது இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒடசா ஒப்லாஸ்ட்ல நடந்தது. இப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லிவிவ் பகுதியில் நடக்குது. அதாவது ஒரு டைமும் ஒரு பகுதிகள்ல நடக்குது. அதுவும் அடுத்தடுத்த ஒப்லாஸ்ட் இல்ல. ஒரு தடவ ஒடசா, ஒரு தடவ லிவிவ், ஒரு தடவ வந்து பார்த்தீங்கன்னா, கெர்சன், ஒரு தடவ வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல இருக்கக்கூடிய டினிப்ரோ இது போல பிரிச்சு அந்தந்த டைம்ல ஒரு பகுதியில மட்டும் நடக்குது. இப்போ ஒரு ஒப்லாஸ்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். தமிழ்நாடுங்கிறது ஒரு ஸ்டேட் தான். இப்ப தமிழ்நாட்டுல இருந்து பார்த்தீங்கன்னா, திருப்பூர்ன்ற ஒரு பகுதியில் நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மும்பைல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதியில் நடக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேரளால இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதியில் நடக்கும். இது போல பிரிச்சு தனித்தனி செட்டில்மெண்ட்ஸ், தனித்தனி டவுன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லேஜஸ்லாம் பிடிக்கிறதுனால, பரவலா ஒரே டைம்ல உக்ரைன் முழுவதும் இந்த பிடிச்சுட்டு போற விஷயங்கள் இந்த மொபைலைசேஷன் நடக்காததுனால, அ பெருமளவுல எதிர்வினைகள் இல்ல அப்படிங்கிற சொல்லப்பட்டது. இது ஓரளவுக்கு வரக்கூடிய செய்திகள் தான். எது எப்படியோ. பட் ஆனா இப்போ வரக்கூடிய டிசிசி செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல மொபைலைசேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சோம்னா, டெலிவரியே ஆக மாட்டேங்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சட்டம் என்னவா இருக்குதுன்னா, மொபைலைசேஷனுக்கு 3 தடவ லெட்டர் அனுப்பிச்சுட்டோம்னா முடிஞ்சுப்பா. நீ வாங்குனாலும் சரி, டெலிவரி ஆனாலும் சரி, ஆகாட்டியும் சரி, உன்னைய நாங்க கூப்பிட்டாச்சு, உனக்கு இன்டிமேஷன் குடுத்தாச்சுன்னு அர்த்தம். நீ தான் வந்து நின்னு கேட்டு ஜாயின் பண்ணிக்கணும் பார்த்துக்க. இல்லைன்னா அது தப்பு தான் அப்படிங்கிறதுல சட்டம்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வைபர் இருக்கு இல்லையா? இப்ப பெரும்பான்மையான உக்ரைனியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வைபர் அது போல யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. டெலகிராம் சேனல் மாரி. இப்ப அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்டிமேஷன் குடுத்தாலும் அது செல்லுபடியாகும். அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்லும்போது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனியர்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்க போறாங்க இதுக்கு மேல அப்படிங்கூட புரிஞ்சுக்க முடியுது. ஆனா போர்க்காலத்துல பெருமளவுல தோல்வி அடையிற மாரி இருந்தாலுமே, மேற்குலக நாடுகள் பெருமளவு சப்போர்ட் குடுக்குற மாரி இருக்காங்க. இப்ப திரும்பவும் $500 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான எய்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க. எய்டுங்கிறது மலை போல் குமிஞ்சுகிட்டே இருக்குது உக்ரைனுக்கு. இந்த $500 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, கிரெனேட் லான்ச்சர்ஸு, அ நார்மல் ஆன்டி டேங்க் கைடட் சிஸ்டம்ஸ், ட்ரோன்களு ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்னு பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிலிட்டரி எய்ட்ல இருக்கு. இது ஆல்ரெடி சொன்னதாங்க குடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அது போரோட முடிவுக்கு வர இந்த காலகட்டத்தில பெருமளவுல எய்டுகள் வந்துகிட்டே இருக்கு. டெலிவரி ஆயிட்டே இருக்கிற உக்ரைனுக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் பரவால்ல. எய்டுகள் பெருமளவுல வருது. இதுக்கு மேல உக்ரைன் எப்படி கோப் அப் பண்ணி கொண்டு போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் மேல ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு செக் வச்சிருக்கிறாருங்க. அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. என்னப்பா செக் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது உக்ரைன்ல இருக்கக்கூடிய வளங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப அதிக அளவுல இருக்கு. இப்ப அந்த வளங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கர்கள் அமெரிக்கால இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அக்ரீமெண்ட் இருக்கு. இப்ப பைடன் அவர்கள் கிட்ட போடணும். பட் ஆனா இது இப்போதைக்கு வேணாங்க. அப்படிங்கிறத ஹோல்ட் பண்ணிக்கதான் சொல்லப்பட்டு வருது. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் உதவ மாட்டேன்னு இருக்கிறார் இல்லையா? எதுக்காக கையெழுத்து போடணும்? அந்த டீல் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசட்டும். ஏன்பா வளம் இருக்குல்ல நாங்க எடுத்துட்டுமா அப்படின்னு கேட்டா மரியாதையா உதவி பண்ணுங்க. அவரு தரப்புல லிவரேஜ் வச்சுக்கிட்டு ட்ரம்ப் அவர்கள் கிட்ட அத பேசி கன்வின்ஸ் பண்ணி,
சப்போர்ட் வாங்கிடலாமா அப்படிங்கிறது போல ஒரு எதிர்பார்ப்பு ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன செய்ய போறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். அதுக்கு முடிவுகள் என்ன மாரி ட்ரம்ப் அவர்கள் எடுக்க போறாரு அப்படிங்கிறதெல்லாம். அது மட்டும் இல்லாம வெறும் இந்த மாரியான அழுத்தங்கள் மட்டுமே ட்ரம்ப் அவர்களுக்கு இல்ல. காஸ்ட் எஃபெக்டிவ் ஏன்னா ஒரு பிசினஸ் மேன் இல்லையா? ஸோ இந்த காஸ்ட் எஃபெக்டிவாவுமே அமெரிக்காவுக்கு பெருமளவுல சிக்கல்கள் இருக்குங்க அப்படின்னு அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு நம்ம மொத்தமா செலவு பண்ணிட்டது வெறும் 112 பில்லியன் அமெரிக்க டாலர் தான் 2022லேருந்து இப்ப வரைக்கும். ஆனா, ஒருவேளை உக்ரைன் மட்டும் ரஷ்யா கிட்ட தோத்துருச்சு அப்படின்னா, அமெரிக்கா இதுக்கப்புறம் 808 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான தொகைய செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். நேட்டோவோட பார்டர புரொடெக்ட் பண்றதுக்கு. இதனால 7 மடங்கு அதிகமான செலவ அமெரிக்கா இந்த யூரோப்ல பண்ற மாரி இருக்கும். புரொடெக்ட் பண்றதுக்காக. இது அமெரிக்காக்கு 7 மடங்கு செலவு தானே அதிகம். அதுக்கு பெசாட்ல உக்ரைனுக்கே உதவி உக்ரைனை ஜெயிக்க வச்சிடலாம் இல்லையா? அப்படிங்கிறது போல ரொம்ப நியாயமான, அருமையான கருத்துக்கள் அனலிஸ்ட் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. இது போல விஷயங்கள்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது உக்ரைனுக்கு உதவுனா வளங்கள் கிடைக்கும். ஆயுதங்கள் குடுத்தோம்னா பெருமளவுல செலவு பண்ண வேண்டியதில்ல. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது உதவிடலாமே! அப்படிங்கிற முடிவெடுத்து ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுக்கு உதவிருவாரா? அப்படின்ற பெரும் எதிர்பார்ப்பு ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் இந்த மிடில் ஈஸ்ட்குள்ள வந்துடலாம். இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, லெபனானோட சீஸ்ஃபயர் போட்டிருந்தாலுமே, மிக பெரும் தாக்குதல்கள் அங்க மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. இப்ப கூட இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவோட மிசைல் லான்ச்சிங் சைட் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. 2வது சமீபத்துல வந்து பார்த்தீங்கன்னா, காசால இருக்கக்கூடிய ஹமாஸ் இருக்கிறாங்க இல்லையா? ஒரு சீஸ்ஃபயர் டீல போட்டுறலாமா அப்படிங்கிறதுக்காக முன்னெடுத்திருந்தாங்க. எஜிப்ட் கிட்ட கூட என்னென்ன ஹோஸ்டேஜஸ ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது போல ஒரு விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோஸ்டேஜஸ்லாம் ரிலீஸ் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை சுமூக நிலையை எட்டியிருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது கொஞ்சம் நல்ல விஷயம் போல தெரியுது. இஸ்ரேல் தரப்புல இருந்து சில பல ஆபீசர்ஸ் அத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் போல தெரியுது. ஒருவேளை காசால இதுக்கப்புறம் சீஸ்ஃபயர் வருமா? ஒரு சுமூகமான நிலை திரும்புமா? அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அதே போல ஒரு சீஸ்ஃபயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹங்கேரி தரப்புல இருந்து முன்னெடுத்திருந்தாங்க. அதாவது மேற்குலக நாடுகள் குறிப்பா அமெரிக்கா கிட்டலாம் பேசிட்டு 1 மணி நேரத்துக்கு மேல ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கிட்ட ஃபோன் பேசுனதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல ஒரு சீஸ்ஃபயர் ப்ரொபோசல் வந்து பார்த்தீங்கன்னா, ஹங்கேரி தரப்பு வந்து வச்சிருந்துட்டாங்க. கிறிஸ்துமஸ் வருதே, கொஞ்சம் பார்த்து ஏதாவது சீஸ்ஃபயர் போடலாங்களா? அப்படிங்கிறது போல நல்லிணக்கத்தின் அடிப்படையில அப்படிங்கிற போல கேட்டிருப்பாங்க போல இருக்குது. இதுக்கு உக்ரைன் முந்தி அடிச்சுட்டு வந்து நஹி முடியாது. எதுக்குங்க சீஸ்ஃபயர்? வேணாங்க. இது வந்து தப்பா ஆகி போயிரும். அப்படிங்கிற போல உக்ரைன் தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா, சீஸ்ஃபயர் டீல கேன்சல் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னே தெரியல. சரி இருந்தாலும் பரவால்ல. ஏன்னா ஃப்ரண்ட் லைன்ல பெருமளவுல பின்னடைவ சந்திச்சுட்டு இருக்காங்க. உக்ரைனோட வீரர்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். இந்த கிரிக்கெட்லாம் பார்த்திருந்தீங்கன்னா, பவுலிங் போடும்போது கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, பவுலிங் போடும்போது அந்த எதிர்ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனோட வீரியத்த கம்மி பண்றதுக்கு அது போலலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுபோல கொஞ்சம் டைம் கிடைச்சதுன்னா, உக்ரைனோட வீரர்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும் இல்லையா? ஏங்க அது பண்ணல அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் அவரு ரெடியா இல்ல. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அவரு எப்படி இருக்கிறாருன்னா, ட்ரம்ப் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி வேணும். அதுவும் உக்ரைனோட எல்லா டெரிட்டரிக்கும் திரும்பி வந்து நின்ட்டாரு அங்கேயே. மேடை பேச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புடிச்ச பகுதியெல்லாம் விட்டுருங்க பரவால்ல. இல்ல இந்த கிரீமியா பகுதி உக்ரைன், ரஷ்யா வந்து அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப திரும்பியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிறது போல கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. உக்ரைனோட எல்லா டெரிட்டரியும் சேர்த்து இதாங்க. இந்த கான்ஃப்ளிக்ட் டெரிட்டரிக்கும்லாம் இல்ல. எல்லா டெரிட்டரியும் சேர்த்து எங்களுக்கு நேட்டோல எங்களுக்கு ஒரு இடம் வேணும். புரொடெக்ஷன் இது லிஸ்ட்ல வந்துரணும் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து தீர்க்கமா இருக்காரு. இது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தரலாம். ஜெலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப அதிகமா கனவு காண்றாரா? இல்ல உண்மையாலுமே ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஏதோ ஒரு பிளான் இருக்கா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தரலாம். இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் செந்தில் டிஃபென்ஸ் செந்தில் டிகோஸ் 2 சேனலுக்குமே உங்களோட அன்பு ஆதரவு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.